வணக்கங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டுடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வருங்க. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 170 ரூபாயிலேருந்து 240 வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாங்க. சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்டை சம்பா 2 டைப் வருதுங்க. சம்பா ஒரு கிலோ 20 to 22க்கும், உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 21 வரைக்கும் அதிகபட்ச விலையாக மிளகாய் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 வரைக்கும் அவரைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் விலை வீழ்ச்சிங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் பீட்ரூட் விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 35 ரூபா ரேட்டுக்கு இஞ்சி விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 36 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் 160 ரூபாயிலிருந்து 275 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க. நார்மலாக 10, 12, 14, 15 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலையாக பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை வீழ்ச்சி தானுங்க. ஒரு கிலோ 8 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய்ங்க இன்றைக்கி நாசிக் முருங்காய் மட்டும்தான் வரத்து அதிகமாக இருந்ததுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு முருங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க. நேற்று விலையிலேருந்து 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய்ங்க நார்மல் சுரை பார்த்தீங்கன்னா தர 2,000 ரூபாய்க்குமோ, பேப்பர் சுரை 7 ரூபாய்க்குமோ, பந்தல் சுரை 9 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக 7 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 3 to 7ன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சிங்க. 15 ரூபாயிலிருந்து ஒரு கிலோ 18 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 13 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 45 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோவில். கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்காய், பூசணிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம், திருப்பூர் ரெண்டுமே விலை வீழ்ச்சி தானுங்க. ஒட்டன்சத்திரம் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்குள்ளேயும், பூசணிக்காய் 5 to 8 அதை வச்சு இரண்டுமே 10 ரூபாய்க்கு மேலே போகலைங்க. 5 ரூபா கண்டிஷனில் 5 to 10க்குள்ளே 2 காயிலும் இருக்குதுங்க. இப்போ நேற்று சவுச்சவ் ரேட் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அந்த ஒரே ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. அவளுக்காக சவுச்சவ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 6 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சென்றடையட்டுங்க. ஆனியன் கல்டிவேஷன், டொமேட்டோ கல்டிவேஷன் 2 பதிவு போட்டுருக்குற ரெண்டுமே பாருங்கள், பயனுள்ளதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.